பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கிரிவல பாதையில் குவிந்த பக்தர்கள் அலகு குத்தி கிரேன்களில் பறவை காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி பெரிய நாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் திருவிழாவானது நடைபெறுகிறது. தைப்பூச திருவிழாவில் இன்று முருகனை தரிசனம் செய்வதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனி அடிவார கிரிவல பாதையில் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் இருந்து வந்த பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை தந்து சாமி தரிசனம் செய்வதற்கு முன்னதாக பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் பழனி சண்முக நதியில் புனித நீராடி பின்பு உடல் முழுவதும் அலகு குத்தியபடி பிரம்மாண்டமான பறவை காவடி எடுத்து வந்தனர். ஒரு பறவை காவடியில் 10 பக்தர்கள் உடல் முழுவதும் அலகு குத்தி நேர்த்தி கடன் செலுத்தினர். குறிப்பாக 3 ராட்சத கிரேன்கள் மூலம் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டோர் உடல் முழுவதும் அலகு குத்தி பறவை காவடியில் வந்ததை கண்டு பக்தர்கள் எய்சிலிட்டு பார்த்தனர். விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.